மால்ல ஒரு ஷாப் ஃபுல்லாவே சாமி ஐட்டம் மட்டும்தாங்க. சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நெறையா இருந்துச்சு. ஆமைலாம் பார்க்கவே அழகா இருந்துச்சு. கையில வச்சு வச்சு பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. அங்க இருக்கிற சிலையிலே முருகன் சிலை வந்து அதிகமா இருந்துச்சுங்க. முருகன் சிலை, ஃபோட்டோ, வேலு, மயிலு இது மாரிலாம் நெறைய ஐட்டம் இருக்கு அந்த ஷாப்ல. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, முருகன் கடவுள தான் வந்து விரும்பி வழிபடுறாங்க. நான் நெறைய பேர பார்க்குறேன். முன்னெல்லாம் மகா கந்தசஷ்டி விரதம்லாம் யாருக்குமே தெரியவே தெரியாது. யாரோ ஒருத்தவங்க தான் எடுப்பாங்க. இப்போலாம் வீட்டுக்கு வீடு பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி விரதம் எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு முருகன் கடவுளை தான் இப்போ எல்லாருக்குமே பிடிக்குது. நானே பார்த்திங்கன்னா முருகன் கடவுளை தான் வழிபட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூர் என்னமோ போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போனேங்க. திருச்செந்தூர் போனால் திருப்பம் வரும் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு அப்படிலாம் கூட தோணலை. எனக்கு போய் அந்த கடவுளை பார்க்கணுன்னு மட்டும்தான் தோணுச்சு. போனேன், நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா சோதனை மேலே சோதனைங்க, அடி மேலே அடி. என்னடா நம்ம திருச்செந்தூர் போனது ஒரு குத்தமா அப்படி கூட நான் நினச்சிக்கிட்டேன். நிறைய பேர் ஸ்பீச்சை கேட்டு மனசை கொஞ்சம் தளர விடாமல் இருக்கேங்க. சோதனையை கொடுத்து தான் சாதனையாக்குவார் அப்படிலாம் நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். உளிப்பட்ட கல் தான் சிலையாகும் அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வைக்கிற பிள்ளையார் சிலை, ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க. வாசனை திரவியங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க. பாதாள செம்பு முருகன்லாம் பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அந்த மாலைலாம் இங்கே இருந்துச்சு. மால்லையே இந்த ஒரு ஷாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சிங்க. ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருந்துச்சு. நூல்லேலாம் சாமி சிலை செஞ்சு வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. விளக்கு ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. பஞ்சமுக விளக்கு கலெக்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சுங்க. புத்தர் சிலை, ராமர் சிலை, நம்ம பார்க்க வேண்டிய ஷாப்பில் இது ஒன்றுங்க. நீங்கள் தஞ்சாவூராக இருந்தால் மாலில் இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். நான் பழையபடி இருந்திருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிலை இல்லைனா விளக்கு இது மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், அதிகமாக சிலையெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு. சோதனையெல்லாம் சாதனையானதுக்கப்புறம் எல்லா முருகன் கோயிலுக்கும் போவோன்ட்ருக்கேங்க. முக்கியமாக பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு போயே தீரணும். இந்த ஆர்ட்டை பார்த்திங்களா, ஃபுல்லாகவே நூலுங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஃபோட்டோஸ், சிலைகள்லாம் அங்கே நிறையா இருக்குது. இந்த ஷாப்பில் இவ்வளோ வெரைட்டி இருக்கான்னு உள்ளே போனோடனே தாங்க தெரியுது. நான் கூட சாதாரணமாக தான் இருக்கும்னு நினச்சேன். நம்ம பார்க்க வேண்டிய கடையில் இதுவும் ஒன்றுங்க.